நேற்று 8வது பாராளுமன்றம் அமர்வு நேற்று இருந்துச்சு. அதில் விசேஷமாக நாங்கள் பார்த்தோம், முன்னாள் தோத்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஒரு மந்திரியாக அந்த பாராளுமன்றத்தில் காட்சி கண்டார். இந்த தோத்த ஜனாதிபதி அவர்கள் நேற்றையிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி என்ற ஸ்தானத்தையும் இழந்துடுறாரு. இப்போ 225 பாராளுமன்ற உறுப்பினரில் அவரும் ஒரு ஆள். அதனால் நாங்கள் ஜனாதிபதிக்கிட்டையும் பிரதம மந்திரிகிட்டையும் வேண்டுகோள் விடுறோம், உடனடியாக இவருக்கு என்னென்ன ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருக்கோ, முன்னாள் ஜனாதிபதினு கொடுத்துருக்கோ, அதெல்லாம் சலுகைகளையும் எடுத்துடணும். இப்போ அவர் 225 பேரில் ஒரு ஆள். அந்த பாராளுமன்ற உறுப்பினருமா 225 பேருக்கு என்ன செக்யூரிட்டி கொடுக்கப்படுதோ, 2 போலீஸ்காரனா 2 போலீஸ்காரன், மாதிவேல ஹவுசிங் ஸ்கீமில் ஒரு வீடு, இந்த மாதிரி எல்லா மந்திரிமாருங்க கொடுக்க வேண்டிய சலுகை தான் மஹிந்த ராஜபக்சே கொடுக்கணும். இதை மீறி ஒன்றும் கூட கொடுக்கலாம். ஏன், அவரே கேட்டுக்கொண்டு திண்டை தான் இது. ஜனாதிபதி எடுத்த தீர்மானம், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவரோட 10-15 பேர் இங்கே கவர்மெண்ட்டுக்குள்ளே வாரான், மற்ற பேலன்ஸ் செய்கிறாங்க. அதுக்குள்ளே ஒப்போசிஷன் ஒன்று உண்டு பண்ணுறியா, அதுக்குள்ளே ஒப்போசிஷன் லீடர் வாரதா, இல்லாட்டி மஹிந்த ராஜபக்சே 70 பேர்கிட்ட சிக்னேச்சர் எடுத்து 67 சிக்னேச்சர் நம்ம எடுத்திருக்காராம், அவர் தான் விபக்ஷ நாயகன்னு சொல்லி. மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்கள் இப்படி சொல்லியிருப்பார் என்று சொன்னால், மஹிந்த ராஜபக்சே கடைசியாகவும் பேசினே ஆயிட்டான், எனக்கு லீடர் ஒப்போசிஷன் தர சொல்லி, அவர் தரமாட்டேன்னு சொல்லிட்டார். மஹிந்த ராஜபக்சே கடைசியில் பேப்பரில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, எந்த விதமான பதவியும் நான் எடுக்க மாட்டேன் என்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. இந்த நாட்டுக்குள்ள சிங்கள பெரும்பான்மையான மக்கள் இந்த துரைசம் வாகனம் என்று தான் ஞானசாரையே தோக்கடிச்சு அனுப்பி, சிங்கள மக்கள் எவ்வளோ நல்லா சந்தோஷமாக வாழும்னு நினைக்கிறதுக்காக தான். ஆனால் இப்போ ஒரு விசமி பாராளுமன்றத்துக்குள்ளே பேத்திருக்கு, இது பாராளுமன்றத்தை அரிச்சு தின்னும். அப்படியா கொண்டு ஒரு கேஸ் ஒன்று தான் உதய கம்மம் பிள்ளை என்று, அவனுக்கு உதயம் இல்லை ரேயம் இல்லை.